வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல சிஜிஎல் 2023ல எக்கனாமிக்ஸ் எந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க 2024 சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்றீங்க. லாஸ்ட் வீக்ல எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, எக்கனாமிக்ஸ்ல 2 விதமா கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்னு கரண்ட் அஃபேர், இன்னொன்னு வந்து ஸ்டாட்டிக். இப்ப கரண்ட் அஃபேர் பேஸ்ட் ஒரு கொஸ்டின் வருதுன்னா, அதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை. ஏன்னா எவ்ரி இயர் கரண்ட் அஃபேர் வந்துட்டு தான் இருக்கும். அதனால இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் லேர்னிங் கிடையாது. பட் ஸ்டாட்டிக் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்கு அதிகமான கவனம் கொடுங்க. ஏன் சொல்றேன், ஸ்டாட்டிக் தான் 2024க்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மேக் பண்ண நான் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க நம்மளோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, the consumption of the fixed capital is also known as. இந்த கொஸ்டின் 14th July 2023 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல அப்லோட் பண்ணிருக்கேன். அதை நீங்க லாஸ்ட் மினிட் ரிவிஷனா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா, இந்த கேள்வியில என்ன சொல்லிக்கலாம், கன்சம்ஷன் ஆஃப் த ஃபிக்ஸ்டு கேபிட்டல். இடத்துல கேபிட்டல் அப்படின்னு இருக்குல்ல, எக்கனாமிக்ஸ்ல கேபிட்டல் ரெண்டு தான் சொல்லலாம். ஒன்னு என்ன சொல்லலாம்னா மணி அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா குட்ஸ் வந்து சொல்லுவாங்க. குட்ஸுக்கு இன்னொன்னு சொல்லலாம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏதோ ஒரு ப்ராடக்டா ஏதாவது ஒன்று வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து கேபிட்டல் சொல்லுவோம். இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இருக்கான், அது வந்து கன்சம்ஷன். கன்சம்ஷன் என்ன, நம்ம கன்சியூம் பண்றோம். அப்ப கன்சியூம் பண்றோம் என்ன, நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றோம். அப்ப ஸ்பெண்ட் பண்றதுனால அந்த ஃபிக்ஸ்டு கேபிட்டலுக்கு இன்னொரு பேர் என்ன, அதான் கொஸ்டினா கேட்டிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், டிப்ரிசியேஷன் வரும். ஏன் டிப்ரிசியேஷன் சொல்றாங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. அதாவது ஒரு கம்பெனியை வந்து நீங்க ரன் பண்றீங்க. ஜஸ்ட் ஒரு கம்பெனி எடுத்துக்கங்க. அந்த கம்பெனில என்ன ரன் பண்றதுக்கு நிறைய மிஷின்ஸ் வாங்குவீங்க. அந்த மிஷின் வாங்குறதுக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கான வேலிடிட்டி இல்ல அது அந்த மிஷின் எவ்வளவு நாள் ஒர்க் ஆகுனா 10 வருஷம் ஒர்க் ஆகும்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப என்ன மீனிங், இந்த ஒவ்வொரு வருஷமும் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மிஷின் பழசாயிட்டே போகும். அந்த 10 வருஷம் எண்ட்ல என்ன ஆகும்னா இந்த மிஷின்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்ப 10 வருஷம் கழிச்சு நம்ம என்ன நியூவான மிஷினை வாங்கணும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மிஷின்ஸ் அந்த 10 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பழசாக பழசாக அது என்ன ஆகுதுன்னா அதோட வேல்யூ வந்து குறையுதுல. அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல டிப்ரிசியேஷன், அதாவது கன்சம்ஷன் ஆஃப் த ஃபிக்ஸ்டு கேபிட்டல். இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அந்த மிஷின் இதை நம்ம கன்சியூம் பண்ணும்போது எவ்ரி இயர் இதாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகுது. இதுக்கு பேர் வந்து டிப்ரிசியேஷன் சொல்லலாம், ஆர் கன்சம்ஷன் ஆஃப் த ஃபிக்ஸ்டு கேபிட்டல். ஏன் இது ஆகுது, வியர் அண்ட் டியர், அதாவது நம்ம யூஸ் பண்றதுனால இல்ல ரொம்ப நாள் வந்து என்னன்னா அதை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இந்த மாதிரி வந்து என்னன்னா பழசாகும். அதனால என்ன ஆகும்னா புதுசா ஒன்று வாங்க வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் கான்செப்ட், கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல். இதுக்கு இன்னொரு பேர் வந்து டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டிப்ரிசியேஷன், ஆன்சர் இ. இதே மாதிரி கான்செப்ட் நம்ம எங்க படிப்போம்னா பேலன்ஸ் ஆஃப் த பேமெண்ட் எக்கனாமிக்ஸ்ல படிப்போம். பேலன்ஸ் ஆஃப் த பேமெண்ட்ல ரெண்டு சொல்லுவோம். ஒன்னு டிப்ரிசியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ்னா, பேலன்ஸ் ஆஃப் த பேமெண்ட்னா என்ன, ட்ரேட், அதாவது நம்ம இந்தியா வேற கண்ட்ரி கூட ட்ரேட் வைக்கும்போது கரன்சியை வந்து கம்பேர் பண்ணுவோம். அதுதான் பேலன்ஸ் ஆஃப் த பேமெண்ட். டிப்ரிசியேஷனா ஒண்ணு கிடையாது. இப்போ ₹1 இருக்கு, இந்த ₹1 எதுக்கு ஈக்குவலண்ட்னா யூஎஸோட டாலருக்கு எவ்வளவு ஈக்குவலண்டா இருக்குன்னு பார்ப்போம். இதுல டிப்ரிசியேஷன் மீன்ஸ் வந்து இப்ப ₹1 வந்துன்னா யூஎஸோட டாலர்ல ₹60 இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இதுல டிப்ரிசியேட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன மீனிங், ₹1 இருந்தது என்ன ஆயிருச்சுன்னா ₹70 மாறிடுச்சு. இதே இது அப்ரிசியேட் ஆகுதுன்னா என்ன மீனிங், ₹1 இருந்தது என்ன ஆயிரும் அப்படின்னா ₹50 மாறி இருக்கும். இது வந்து கான்ஸ்டன்ட் வச்சுக்கணும். இந்த மாதிரி கூடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுது, டிப்ரிசியேட் ஆகுது. இந்த மாதிரி கம்மியாச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அப்ரிசியேட் ஆகுது. ஜஸ்ட் நீங்க அந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த கொஸ்டின் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா இதான் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே ஃபேக்சுவலான கொஸ்டின். இன் விச் இண்டஸ்ட்ரியல் பாலிசி வாஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் ஃபார் அ டைனி இண்டஸ்ட்ரியல் யூனிட் இன்க்ரீஸ் டு 2 lakhs இருக்குல்ல, இது எந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியில சேஞ்ச் பண்ணிருப்பாங்க, 1980. அதாவது இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1980 தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சின்ன சின்ன வந்து ஏதாவது இண்டஸ்ட்ரி யூனிட் இருந்துச்சுன்னா அதுக்கான லிமிட்டை வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க 2 lakh. இப்படி பண்றது மூலம் என்னன்னா நிறைய பினான்சியல் அசிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ நிறைய என்டர்பிரினர்ஸ் உள்ள வருவாங்கன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணப்பட்டது. ஜஸ்ட் இது வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம் ரைட்டா. இதோட அடிஷனலா என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பாலிசி அதாவது 1980 இதோட அடிஷனல் என்னெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ரிசர்வேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் இருக்கும், சப்சிடி அண்ட் ரா மெட்டீரியல், ப்ரையாரிட்டி லெண்டிங் டு வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, எல்லாமே என்னன்னா 1980 இண்டஸ்ட்ரியல் பாலிசியில கொண்டு வந்திருப்பாங்க. இது இல்லாம வேற இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1977 என்ன இருக்குன்னா, ரீஜனல் டிஸ்பாரிட்டியை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட எய்மா இருக்கும். 91 என்ன, எக்கானமி லிபரலைசேஷன், அதாவது எல்பிஜி ரிஃபார்ம் வந்து உள்ள கொண்டு இருப்பாங்க. அடுத்து 1957 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷன் வேணும், ஆனா அது பப்ளிக் செக்டர் மூலம் தான் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த டைம்னா 1957 அப்பதான் நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினது. அப்ப எல்லாமே ஃபாலோ பண்ணது சோசியலிசம். சோசியலிசம் அப்படின்னு வந்தாவே
கவர்மெண்ட் தான் எல்லாத்தையுமே வந்து பண்ணணும்னு சொன்னனால அப்ப பப்ளிக் செக்டர் மட்டும் தான் இருந்துச்சு ரைட்டா. இதை நீங்க ரொம்ப பண்ணிக்கலாம். சோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். ஆஸ்கிங் போட்டு வந்து எந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி கேட்டதுனால 1980 ஆன்சர் சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஃபிஷர்ஸ் குவான்டிடேட்டிவ் தியரி இஸ் எக்ஸ்பிளைன் பை இஸ் ஃபேமஸ் ஈக்குவேஷன் கிவனஸ் அப்படின்னு இருக்குல்ல. முதல்ல ஃபிஷரோட குவான்டிட்டி தியரி என்னன்னு தெரிஞ்சாதான் அவரோட ஈக்குவேஷனை சொல்ல முடியும். இவரோட தியரி என்ன சொல்லும் அப்படின்னா, இப்போ ஒரு நாட்டுல மணி சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். மணி சப்ளை மீன்ஸ் என்ன சொல்லுவோம், மக்கள் கிட்ட வந்து அதிகமான காசு இருக்கு. இப்ப இந்தியால அதிகமான மக்கள் கிட்ட வந்து காசு இருந்துச்சுன்னா அப்ப மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. ஒன்ஸ் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு பொருள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து கடைக்கு வாங்க போறோம்னு வச்சுக்கலாம். அந்த ப்ராடக்ட்டோட விலை என்ன ஆகும் சொன்னா எக்ஸ்போனன்ஷியலா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மணி சப்ளை மக்கள் கிட்ட அதிகமா காசு இருந்துச்சுன்னா என்ன, மக்கள் ரெடியா வந்து செலவு பண்ணுவாங்க. அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆனா ப்ராடக்ட் அங்க இருக்கிற பொருளோட இது வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட், அதோட இது வந்து அதிகமா இல்லைன்னா அப்ப இந்த ப்ராடக்ட்டுக்கான பிரைஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா மக்கள் ரெடியா இருக்காங்க, எவ்வளவு வேணா கொடுத்து வாங்க ரெடியா இருக்கும்போது அந்த பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்ப எப்படி வச்சுக்கலாம்னா ஒரு பொருளோட விலை வந்து ரூ. 100 இருக்கு, 10 பேர் வந்து வாங்க ரெடியா இருக்காங்க. அதே இது 50 பேர் வாங்க ரெடியா இருந்தா என்ன, அந்த கடைக்காரர் அந்த பொருளோட விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாரு. ரூ. 100 இருந்தது என்ன சொல்லலாம், 10,000 சொல்லலாம். அப்பயும் மக்கள் சில பேர் வாங்க ரெடியா இருந்தா அடுத்து ஒரு வந்து 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கலாம், இவங்களும் வாங்க ரெடியா தான் என்ன 50,000 விற்கலாம். அப்ப இந்த இடத்துல என்ன மீன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல பாருங்களேன் கரன்சி பாத்தீங்கன்னா அதிகமா செலவு பண்ண வேண்டியது இருக்கு. இந்த இடத்துல கரன்சியோட வேல்யூ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுதான் யார் சொல்லியிருப்பாங்க, ஃபிஷரோட குவான்டிடேட்டிவ் தியரியில சொல்லியிருப்பாரு. இதை இன்னொரு விதமா சொல்லலாம் அப்படின்னா ஹைப்பர் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஹைப்பர் இன்ஃபிளேஷனா என்ன, நம்மளோட கரன்சியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஒரு ஆனியன் வாங்குறதுக்கு 1 கிலோ ஆனியன் வாங்குறதுக்கு 10,000 செலவு பண்றாங்கன்னா அந்த இடத்துல என்ன மீனிங், அதிகமான கரன்சி கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப அந்த கரன்சிக்கான வேல்யூ இல்ல. அதுதான் வந்து ஹைப்பர் இன்ஃபிளேஷன் சொல்லலாம். அத ஃபிஷர் வந்து குவான்டிடேட்டிவ் தியரின்னு சொல்லியிருப்பாரு. இதை ஒரு ஃபேமஸ் ஈக்குவேஷனா எப்படி சொல்லுவாருன்னா MV is equal to PT. இதுல M மீன்ஸ் வந்து மணி சப்ளைன்னு சொல்றாரு. V மீன்ஸ் வந்து வெலாசிட்டி ஆஃப் மணி. P வந்து என்ன பிரைஸோட லெவல். T வந்து லெவல் ஆஃப் டிரான்சாக்ஷன். இதுல அவர் என்ன சொல்லுவாருன்னா மணி சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பிரைஸோட லெவலுமே இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் பிரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆயிடும், லாஸ்ட்ல பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த மணி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ நான் அங்க என்ன சொன்னனோ அதை இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டின் MV is equal to PT இருக்கிறது ஆன்சர் B ல இருக்கு. அதனால இதுதான் கரெக்டான ஆன்சர் ஒரு ரைட்டம். MV is equal to PT இதுதானே கரெக்ட். MV is equal to PT ரைட், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே ஃபேக்சுவலான கொஸ்டின். இதுல பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கான குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. எப்ப அந்த இன்ஸ்டிடியூஷன் உருவாக்குனாலோ அந்த இயரை வச்சு நம்மளுக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டர். இதுல 3 இருக்கு பாத்தீங்கன்னா, ஒன்னு ICICI இருக்கு, இன்னொன்னு IDBI இருக்கு, இன்னொன்னு IFCI இருக்கு. இது எப்பெல்லாம் உருவாயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து IFCI இதுதான் 1947 உருவாகியிருப்பாங்க. அடுத்து ICICI வந்து என்ன 1955, அடுத்து வந்து என்ன IDBI 1964. ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். இது எல்லாமே பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன, முதல்ல தேர்ட் தான் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அதனால ஆன்சர் வந்து B தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். முத்ரா இஸ் a financial institution set up by the government of India for the development and refinancing of micro unit enterprise. இதுல முத்ராவுக்கான ஃபுல் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. முத்ரா மீன்ஸ் என்ன, PM முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். யார் பண்ணா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எதுக்காகனா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு வந்து மைக்ரோ யூனிட் என்டர்பிரைஸ். இந்த இதுல 3 விதமா சொல்லுவாங்க. இந்த லோன் வந்து என்னன்னா 3 விதமா கொடுப்பாங்க. ஒன்னு சிசு, இன்னொன்னு கிஷோர், இன்னொன்னு தருண். மேக்ஸிமம் வந்துன்னா 10 லேக் வரைக்கும், அதாவது 0ல இருந்து 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிசு. 50,000ல இருந்து 5 லட்சம் வரைக்கும் வந்து கிஷோர், 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் வந்து தருண். இதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்கன்னா, இது வந்து கொலாட்டல் ஃப்ரீ. இப்போ ஒரு பேங்குக்கு போறோம், லோன் வாங்க போனோமே அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கேட்கறது என்ன, கொலாட்டல். ஆனா அந்த இடத்துல கொலாட்டல் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டின் அவன் கேட்டது வந்து என்ன, ஃபுல் ஃபார்ம் தான் கேட்டேன். மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சினால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் B தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். which one of the following acts was introduced to regulate the foreign exchange in India in 1973 இருக்குல்ல. 1973 என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஃபெராவை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க ஃபெரா. இது என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ், அதே மாதிரி வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் கன்சர்வ் பண்றதுக்கான என்டையர் ரூல்ஸ் எதுல இருக்குன்னா இந்த ஃபெரால இருந்து தான் எடுத்திருப்பாங்க. நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது 1973 கொண்டு வந்தது. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா ஃபெமா இருக்கும். ஃபெமா மீன்ஸ்
ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். பட் இது எது ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா ஃபெரா வந்து ரீப்ளேஸ் பண்ணும். இந்த இயர் வந்து 1999. இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து வந்து என்னன்னா நம்ம ஆப்ஷன்ல FRBM இருந்தது, பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இது என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் பிசிக்கல் டெபிசிட்டை குறைக்கணும்னு சொல்லி அதுக்கான கொண்டு வந்த ரூல்ஸ் தான் என்னன்னா இந்த FRBM ஆக்ட் 2003ல கிரியேட் பண்ணுது. அடுத்து சர்ஃபேசி ஆக்ட் அப்படின்னு இருந்தது. சர்ஃபேசி ஆக்ட்ல என்ன நடக்கணும், பேங்க் அதே மாதிரி பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒருத்தருக்கு லோன் கொடுக்குறாங்கன்னா அது என்பிஏ ஆயிடுச்சுன்னா அந்த என்பிஏ எப்படி வந்து ரெக்கவர் பண்றது, அதுக்கான ரூல்ஸ் எதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த சர்ஃபேசி ஆக்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன சொல்லலாம், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் எது வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேரா தான் வரும். அதனால ஆன்சர் மிச்சம் 3 என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிவைஸ் பண்ணியாச்சு. ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன், ஹூ இஸ் த ரெகுலேட்டர் ஆஃப் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியான்னு இருக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு பேங்கிங் ரிலேட்டடா வருது, இல்ல ஏதாவது ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடா வருதுனாவே மோஸ்ட்லி யாரோட ரெகுலேஷன் கீழே வரும்னா ஆர்பிஐ கிட்ட ரெகுலேஷனா வந்துடும். ஸோ அதனால என்ன, இதுலயும் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனோட ஃபினான்ஸ் அப்ப என்ன வரும், ஆர்பிஐ தான் வரும். மெஜாரிட்டி வந்து என்ன ஆர்பிஐ கீழே தான் வரும். இதை நீங்க ரொம்ப பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் நான் சொன்ன மாதிரி தான் ஆர்பிஐ. இட்ஸ் அ சென்ட்ரல் பேங்க். இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் வந்து பேங்க்ஸை பண்றது. அதே மாதிரி வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இவங்க தான் பண்ணுவாங்க. இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனோட ரோல் பார்த்தோம்னா ப்ரைவேட் ஸ்மால் லோன்ஸ் டு லோ இன்கம், அதே மாதிரி மைக்ரோ என்டர்பிரினர் கொடுப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் ரொம்ப பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஆர்பிஐ ஆன்சர் பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், பிரதான் மந்திரி ரோஜ்கர் யோஜனா was started during அப்படின்னு இருக்குல்ல. இதுல என்னன்னா எந்த 5 இயர் பிளான்ல பிரதான் மந்திரி ரோஜ்கர் யோஜனா ஸ்டார்ட் பண்ணாங்க, இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்கானமில அதுவும் சிஜிஎல்ல பொறுத்தளவுக்கு என்னன்னா எக்கானமில எவ்ரி இயர் 1 or 2 கொஸ்டின் எதுல இருந்து வந்துடும், 5 இயர் பிளான்ல இருந்து வந்துடும். இப்ப என்னன்னா 5 இயர் பிளான் ரிலேட்டடா என்னெல்லாம் இருந்து சொல்லிட்டு நம்ம ரிவைஸ் பண்ணோம். அது இந்த கொஸ்டின் வந்து லேர்னிங். இப்ப இதுல பிரதான் மந்திரி ரோஜ்கர் யோஜனா எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 8th 5 இயர் பிளான்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க, 8th 5 இயர் பிளான்ல தான் பிரதான் மந்திரி ரோஜ்கர் யோஜனா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த இயர் 1992-97. இந்த யோஜனா எது ரிலேட்டடா பேசும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் வந்து அன்எம்ப்ளாய்டு யூத். ஸோ அதை உங்களுக்கு கொடுக்குற மூலம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்டர்பிரினர்ஷிப் ப்ரொமோட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. இது வந்து நீங்க ரொம்ப பண்ணிக்கலாம். இப்போ நான் என்டையரா என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 5 இயர் பிளான் டோட்டலா கொடுத்து அதுக்கான அப்ஜெக்டிவ் மென்ஷன் பண்ணிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான், இது நீங்க இயர் இப்படி ஞாபகத்துல வச்சுன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப இங்கேயும் ஃபர்ஸ்ட் வந்துடும் 1951. இந்த 1 ஈக்குவலான வரணும்னு சொல்லிட்டு மைண்ட்ல வந்து ஒரு ஷார்ட்கட்டா வச்சுக்கலாம். ரைட்டா? இந்த ஃபர்ஸ்ட் பிளான் எதை பத்தி பேசுனா கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். செகண்ட் பிளான் என்ன சொல்லணும், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். தேர்ட் பிளான் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ஸ் இந்த ஃபுட், அதே மாதிரி வந்து எக்கானமியோட செல்ஃப் சஃபிஷியன்ட் வரதுக்கு. ஃபோர்த் பிளான் வந்து செல்ஃப் ரிலையன்ஸ், அதே மாதிரி சஸ்டைன் க்ரோத். ஃபிஃப்த் பிளான் அபவுட் வந்து பாவர்ட்டியை ரிமூவ் பண்றது. 6 என்ன வரும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி வரும். 7th பிளான் வந்து மாடர்னைசேஷன் அண்ட் இன்க்ரீஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. 8th பிளான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இதுல தான் என்ன வரும், எல்பிஜி ரிஃபா வரும். அப்பதான் என்ன வரும், பிரதான் மந்திரி ரோஜ்கர் யோஜனா உள்ள வந்திருக்கு. அடுத்து 9th பிளான் வந்து ரூரல் டெவலப்மெண்ட், அதே மாதிரி டீசென்ட்ரலைஸ் பிளானிங் வரும். 10th பிளான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றது. 11th பிளான் என்ன வரும்னா ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் பீப்புள் வரும். 12th பிளான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் வந்து நீங்க ரொம்ப பண்ணிக்கணும். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்னன்னு ஆஸ்கிங் அபவுட் பிரதான் மந்திரி என்ன பிளான், 8th பிளான். அதனால ஆன்சர் பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். மிஷின்ஸ், டூல்ஸ், இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் டைப் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு இருக்கலாம். குட்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல மிஷின், டூல்ஸ் அப்படின்னு வந்தாவே இதெல்லாம் என்ன ப்ராடக்ட் வரும். ஒரு இதில் ப்ராடக்டா சொல்றாங்கன்னா அது வந்து கேபிட்டல். அப்ப என்ன வரும், கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு வரும். ஒரு இதை கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு மீனிங் என்ன, ப்ரொடக்ஷன் ஆஃப் அதர் குட்ஸ் அண்ட் சர்வீஸுக்கு இது வந்து ஒர்க் ஆகும். அதாவது இந்த இடத்துல கேபிட்டல் மிஷின் அப்படின்னு ஒரு மிஷினை வச்சு நம்மளால என்ன ப்ரொடியூஸ் பண்ணா ஒரு குட்ஸ் ஒரு சர்வீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால இது வந்து கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு வரும். மிச்சம் இருக்கிற நம்ம அடிஷனலா பார்த்தோம் கன்சியூமர் குட்ஸ் இருந்துச்சுல. கன்சியூமர் குட்னா என்ன, இந்த கன்சம்ஷன் லெவல்ல ஒரு குட்ஸ் இருந்துச்சுன்னா அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்சியூமர் குட்ஸ் சொல்லுவோம். அதனால இது வந்து வராது. ஏன்னா ஆஸ்கிங் அபவுட் மிஷினால இது வராது. அடுத்து இன்டர்மீடியட் குட்ஸ். இதுல என்னன்னா ஒரு குட்ஸ் இன்னொரு இதுக்கு வந்து இன்டர்மீடியட்டா இருக்கும். இதுல என்னன்னா ஒரு டீ காஃபி பவுடர் வர்றதுக்கு முன்னாடி என்னன்னா அந்த டீயோட வந்து என்னன்னா இலை இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் இன்டர்மீடியட் குட்ஸா இருக்கும். ஜஸ்ட் நீங்க ரொம்ப பண்ணிக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இதுவும் ரொம்பவே வந்து ஈஸியான கொஸ்டின். An annual statement of the estimate receipt and expenditure of the government over the fiscal year is known as அப்படின்னு கேட்குறாங்களே. ஒன்றும் கிடையாது, ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் தான். எஸ்டிமேட்டட் ரிசிப்ட் தான் இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கவர்மெண்ட் ஓவர் ஃபிஸ்கல் இயர். இப்போ என்ன மீன் பண்றாங்க, பட்ஜெட்டை தான் சொல்ல வராங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து பட்ஜெட் தெரிஞ்சது. இதை விட என்ன சொல்லலாம், அடிஷனலா ஒரு பட்ஜெட் ரிலேட்டடா படிக்கிறோம்னா நம்ம எக்ஸாமுக்கு என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு என்டையரா பார்த்தலாம். முதல்ல பட்ஜெட் அப்படின்னு சொல்றோம்னா நம்ம என்னென்னலாம் வந்து ரிவைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் ஆஃப் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஓவர்
ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப் டைம் தான் என்ன சொல்லுவோம் பட்ஜெட் சொல்லுவோம். இது நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஆர்டிகல் 112ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது யார் ப்ரிப்பேர் பண்ணுவான்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கானமி அஃபேர் அண்டர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். யார் பிரசன்ட் பண்ணுவா? ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் யார் பிரசன்ட் பண்ணுவா? ஆர்.கே. சண்முகம் வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. செகண்ட் பட்ஜெட் வந்து ஜான் மெத்தை. மோஸ்ட் நம்பர் ஆஃப் பட்ஜெட் யார் பண்ணியிருப்பானா? மொரார்ஜி தேசாய், பி சிதம்பரம், பிரணாப் முகர்ஜி. அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ரெசிப்ட் வந்து அதாவது நம்மளுக்கு வர வந்து என்னன்னா வருமானம் அதிகமா இருக்கு எக்ஸ்பெண்டிச்சரை விட சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா டெபிசிட் பட்ஜெட்னு சொல்லுவோம். ஈக்குவலா இருந்துச்சுன்னா பேலன்ஸ் பட்ஜெட் சொல்லுவோம். இது எல்லாமே நமக்கு எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் வந்து பட்ஜெட் தான் சொன்னால ஆன்சர் டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்ததான். செகண்ட் 5-year பிளான் had a major goal of achieving which one of the following targets இருக்குல்ல. நம்ம செகண்ட் 5-year பிளான் வந்தாவே என்ன இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா பேசுவாங்க. அப்ப ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ் வித் ஃபோக்கஸ் ஆன் ஹெவி இண்டஸ்ட்ரி. ஸோ இதுதான் வந்து ஆன்சரா வரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து என்னன்னா அந்த என்டையர் டேபிள் ரிலேட்டடா பார்த்தோம். இந்த செகண்ட் பிளான் டாக் அபவுட் வந்து என்ன இண்டஸ்ட்ரியல் வந்து டெவலப்மெண்ட். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா இருக்குல்ல. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் மெயின்லி ஃபவுண்ட் இன் அர்பன் ஏரியா. டெஃபினட்டா தப்பு. சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் எங்க மேஜர்லி பார்க்க முடியும்னா ரூரல் இந்தியால தான் நல்லாவே பார்க்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. செகண்ட், எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள் ஆர் மெயின்லி ஃபவுண்ட் இன் ரூரல் ஏரியா. இதுவும் தப்பு. ஏன்னா நிறைய எஜுகேட்டட் பீப்புள் வந்துன்னா மைக்ரேட்டட் டு வந்து அர்பன் ஏரியா. அதனால ரூரல் ஏரியால இருக்கிறது இது வந்து அர்பன் ஏரியால தான் அதிகமா வந்துன்னா எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள் இருப்பாங்க. அதனால செகண்டே வந்து தப்பா இருக்கு. மூணாவது பாருங்க, ஹையரான கிராப்பிங் இன்டென்சிட்டி இஸ் டிசைரபிள் ஃபார் ரெடியூசிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் ரூரல் எக்கானமி. சி வந்து கரெக்ட் தான். அதனால ஆன்சர் ஏன்னா சி மட்டும் தான் கரெக்ட். ஆஸ்கிங் அபவுட் கரெக்ட்னால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏ தான் வரும். ஏன் இந்த கிராப்பிங் இன்டென்சிட்டி வந்து என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து தடுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான கிராப்பிங் இன்டென்சிட்டி வந்து இதாகும் போது இடத்துல என்ன ஆகும் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இடத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட்டை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா அதிகமா ப்ரொடக்டிவ் வந்துச்சுன்னா அதை அவங்க விற்கும் போது வந்து அவங்களுக்கு அதிகமான சேலரி வரும். அதன் மூலம் என்ன பண்ணணும் அவங்களோட லைஃபை வந்து சஸ்டெயின் பண்ணலாம்ல. அதுதான் இந்த இடத்துல மீன் பண்ணணும். இப்போ பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் வித் வந்து கிராப்பிங் இன்டென்சிட்டி அண்ட் ரெடியூசிங் அன்எம்ப்ளாய்மெண்ட், ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஒன்லி சி தான் வரும் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுவும் சிம்பிளான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ மணி அப்படின்னு இருக்குல்ல. இப்போ மணினா என்ன சொல்லுவோம்? இட்ஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நம்ம யூஸ் பண்றது. அடுத்து வேல்யூவை வந்து மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஸ்டாண்டர்ட் ஃபார் வந்து டிஃபர் பேமெண்ட். ஏதாவது ஒருத்தவங்க வந்து தராம போயிட்டேன்னா அதுக்கு எவ்வளவு தரணும்னு சொல்லிட்டு நம்மளால ஈக்குவேட் பண்ணி பார்க்க முடியும். இதுதான் மணியோட ஒரு அட்வான்டேஜ். பட் எது வராதுன்னா ப்ராப்ளம் இன் ஸ்டோரேஜ் டெஃபினட்டா கிடையாது. அதனால ஆன்சர் பி. கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் நாட் அ ஃபங்க்ஷனால பி தான் இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். இதுவும் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். இஃப் த கவர்மெண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸீட்ஸ் ரெவன்யூ ரெசிப்ட் இட் இஸ் கால்ட் அப்படின்னு இருக்குல்ல. இதுல ரெண்டு சொல்றாங்க. ஒன்னு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்றாங்க, இன்னொன்னு ரெவன்யூ ரெசிப்ட். இது எல்லாமே நம்ம எங்க படிப்போம் அப்படின்னா பட்ஜெட்ல வந்து படிப்போம். அப்ப என்ன பண்ணலாம், பட்ஜெட்டை ஒரு வாட்டி வந்து கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணலாம். இதன் மூலம் நம்மளால வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்ப பட்ஜெட்டோட காம்போனன்ட் அப்படின்னு பார்த்தா ரெண்டு இருக்கும். ஒன்னு பட்ஜெட்டோட ரெசிப்ட் சொல்லுவோம், இன்னொன்னு பட்ஜெட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவோம். ரெசிப்ட்னா என்ன, நம்மளோட வரவு. எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா நம்மளோட செலவு. இப்ப கவர்மெண்ட்டுக்கு எந்த மாதிரிலாம் வந்து ரெசிப்ட் வரணும் ரெண்டு விதமா. ஒன்னு ரெவன்யூ ரெசிப்ட், இன்னொன்னு கேபிட்டல் ரெசிப்ட். இந்த ரெவன்யூ ரெசிப்ட்னா என்ன, டாக்ஸும் நான் டாக்ஸ் வரும். இதே கேபிட்டல் ரெசிப்ட் பார்த்தா மூணு விதமா. ஒன்னு லோனை ரெக்கவரி பண்றது, பாரோவிங் அண்ட் அதர் லைபிலிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மூணுலயுமே என்ன ஆகும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா ரெக்கவரி ஆஃப் லோன். ஒன்ஸ் கொடுத்த லோனை ரெக்கவர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கேன், இதுக்கப்புறம் என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வராது. அதனால என்ன ஆகும், இந்த இடத்துல கொடுத்த லோனை வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வராது. அந்த இடத்துல மணி வந்து அவங்களுக்கு குறையும். பாரோவிங் அண்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து லோன் வாங்குறது. லோன் வாங்கினா என்ன, ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து இன்னொரு திருப்பி கொடுத்தே ஆகணும். அதனால இதுவும் ப்ராப்ளம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, கவர்மெண்டோட ஷேர் வந்து கம்மியாது. கவர்மெண்டோட ஷேர் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்னா ப்ராஃபிட் வரும்போது கம்மியான ப்ராஃபிட் தான் வரும். இல்ல அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மூணுலயுமே வந்து பிரச்சனை இருக்கும். அதனால கேபிட்டல் ரெசிப்ட் வந்து ரொம்பவே வந்து மோசமான ரெசிப்ட்னு சொல்லுவாங்க. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்னு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூல பார்த்தோம் அப்படின்னா பிளான் நான் பிளான் வரும். கேபிட்டல்ல பார்த்தோம்னா இதுவும் பிளான் நான் பிளான். எல்லாமே வந்துன்னா காம்பனன்ட் ஆஃப் பட்ஜெட் வந்து லேர்ன் பண்ணிருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதோட அடிஷனல், அதாவது பட்ஜெட்டோட ஒரு டெபிசிட்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த என்டையரா சொல்லுவாங்க பட்ஜெட்டோட டெபிசிட் மீன்ஸ் வந்து இந்த ரெசிப்டை விட எதுனா இந்த பட்ஜெட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா அதான் வந்து பட்ஜெட்டோட டெபிசிட். ரெவன்யூ டெசிப்ட்னா ரெவன்யூ சைடை மட்டும்தான் எடுப்பாங்க. அதாவது ரெவன்யூ ரெசிப்டையும் ரெவன்யூட எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் எடுப்பாங்க. இந்த டெபிசிட்னா என்ன மீனிங்,
எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கணும். அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கு ஏதாவது ரெசிப்ட்னா அது வந்து ரெவன்யூ ரெசிப்ட்னு சொல்லுவாங்க. பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு பார்த்தா இது எதுக்காகனா கவர்மெண்டோட டெபிசிட்டை அக்யூரேட் வந்து மெஷர் பண்றதுக்காக எவ்வளவுதான் கவர்மெண்ட் பாரோ பண்ணிருக்கேன் அப்படின்னு பாக்குறதுக்காக யூஸ் பண்றது பிஸ்கல் டெபிசிட். இது எதன் மூலம் பண்ணுவாங்க, நம்மளோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் வந்து டோட்டல் ரெசிப்ட் அதுல இருந்து என்ன கழிச்சு விட்டுறாங்கன்னா பாரோவிங் கழிச்சிட்டாங்கன்னா அதுல இருந்து தெரியும் எவ்வளவுதான் கவர்மெண்ட் வந்து டெபிசிட் இருக்கு அப்படின்னு சொல்லி. இதை வந்து பிஸ்கல் டெபிசிட். அடுத்து பிரைமரி டெபிசிட். இந்த பிஸ்கல் டெபிசிட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கழிச்சு விட்டா அதான் பிஸ்கல் டெபிசிட். அடுத்து எஃபெக்டிவான ரெவன்யூ டெபிசிட். ஏன் இந்த எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் வந்து கால்குலேட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெவன்யூ டெபிசிட் இருக்கு பாத்தீங்கன்னா இதுல நிறைய ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சைடு பாத்தீங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல ஏன்னா இப்ப ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்துறாங்களா அதுவும் எதுக்குல வரனா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கிட்ட வரும்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்போது என்ன அந்த ஸ்டேட் ஏதாவது வந்து என்னன்னா ஒரு கேபிட்டல் மூலம் உருவாக்குறாங்க இல்ல ஏதோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்கன்னா அதை என்ன சொல்ல முடியும்னா அந்த டெபிசிட்டா கன்சிடர் பண்ண முடியாது. அதை கழிச்சு விட்டான்னு சொல்லிடும் ரெவன்யூ டெபிசிட்ல இருந்து கிராண்ட் கிவன் டு த டெவலப்மெண்ட் பர்பஸை கழிச்சு விட்டுருவாங்க. அப்படி பாக்குறதா வந்து எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட். இது என்டையர் அபவுட் வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் வந்துன்னா ரெவன்யூ சைட்னால இது ரெவன்யூ டெபிசிட் வரும். அதனால ஆன்சர் ஏதா வரும் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இதுல பிஎஃப்எஸ்ஐக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சா போதும் இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேங்கிங், அடுத்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் டேஷ் இருக்குல்ல இந்த டேஷா என்னன்னு சொல்லுவாங்க. இன்ஃபிளேஷன் வருமா, இன்வெஸ்ட்மெண்ட் வருமா, இன்சூரன்ஸ் வருமா, இண்டெக்ஸ் ஃபண்ட் வருமா. இந்த பிஎஃப்எஸ்ஐயோட ரோல் என்ன, இட்ஸ் a broad term for industry that offer financial product and serviceனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், இன்சூரன்ஸ் வரும். அதாவது பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் இன்சூரன்ஸ் உங்க வைடு ஏரியா ஆஃப் ஒர்க் வந்து பண்றதுனால இதுதான் கரெக்டா வரும் ரைட்டா, இன்சூரன்ஸ். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து சீதா வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே ஃபேக்சுவலான கொஸ்டின். ஹவு many industry were listed in schedule A of a இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956 இருக்குல்ல. இது ஏன் நான் ரொம்பவே ஃபேக்சுவல் சொல்லணும், 1956 மொத்தம் என்ன 3 ஷெட்யூல்ஸ் இருக்கும். அந்த 3 ஷெட்யூல்ல வந்துன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஏ, செகண்ட் ஷெட்யூல் பி, மூணாவது ஷெட்யூல் வந்து சி. இந்த ஏல வந்து என்னன்னா 17 இண்டஸ்ட்ரி இருக்கும். இந்த 17 இண்டஸ்ட்ரி யார்கிட்ட ரோல் இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒன்லி கவர்மெண்ட் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இந்த இருக்கிற இண்டஸ்ட்ரியை மேனேஜ் பண்ண முடியும், அதே மாதிரி ரன் பண்ண முடியும், அதுக்கு நான் ப்ராஃபிட் எல்லாத்தையுமே பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னா 1956 வந்து அப்பதான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆகி வரும்போது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கையில தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பிரைவேடைசேஷன் அப்படின்னு பெருசா எதுவுமே இருக்காது. இதை வந்து நீங்க ரொம்ப பண்ணிக்கலாம் ரைட்டா. இப்ப ஷெட்யூல் ஏல என்னன்னா மொத்தம் 17 கொஸ்டின் ஆஸ்கிங் போட்டு அதனால ஆன்சர் என்ன வரும், பி தான் வரும். என்ன சொன்னோம் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். தெரிஞ்சுக்கிற வேண்டியதும் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1957 3 ஷெட்யூல் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து 17 இருக்கும். இதோட யார் ரோல் அப்படின்னா ஸ்டேட் வுட் ஹாவ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எக்ஸாம்பிள் ஆஃப் அந்த செக்டர் பார்த்தோம் ஆர்ம்ஸ் அம்யூனிசேஷன்ஸ், அட்டாமிக் எனர்ஜி, அயன் அண்ட் ஸ்டீல், ஹெவி மிஷினரி, மினரல் ஆயில்ஸ்ல வரும். பட் இப்ப நம்ம 2000 வந்து 24 அப்பெல்லாம் நிறைய இதை வந்து என்னன்னா பிரைவேடைசேஷன் பண்ணிட்டோம். இது எல்லாமே வந்து என்னன்னா மாறி போயாச்சு ரைட்டா. இதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். M2 is one of the measure of money supply. M2 is a sum of M1 plus அப்படின்னு இருக்குல்ல. இப்போ என்னன்னா இந்த M1, M2, M3, M4 சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் M0 அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். இது என்ன சொல்லணும், மானிட்டரி பேஸ் இல்ல ஹை பவர்ட் மணி ஆர் ரிசர்வ் மணின்னு சொல்லுவாங்க. இது கீழே எதெல்லாம் வரும் அப்படின்னா கரன்சி இன் சர்க்குலேஷன்ல இருக்கு. அதாவது நம்ம மார்க்கெட்ல ஏதாவது சர்க்குலேஷன் நம்ம கரன்சி இருந்துச்சுன்னா அது எல்லாமே எது கீழே வரும், M0. அடுத்து பேங்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு சில ரூல்ஸ் இருக்கும், அதன்படி என்ன பேங்க் ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி அதர் டெபாசிட் வித் ஆர்பிஐ பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா டெபாசிட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டியோட டெபாசிட்லாம் எது கீழே வரும், M0 கீழே வரும். சரி, அடுத்து வந்தனா M1 கீழே எதுவும் பப்ளிக் மக்கள் கிட்ட இருக்கிற காசு வரும். அதே மாதிரி டிமாண்ட் டெபாசிட். டிமாண்ட் டெபாசிட் என்ன, டெபாசிட்ல ரெண்டு சொல்லுவாங்க, ஒன்னு டிமாண்ட் டெபாசிட், இன்னொன்று டைம் டெபாசிட். டிமாண்ட் டெபாசிட்னா இப்ப நம்ம சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றோம், ஆர் எல்ஸ் வந்து கரண்ட் அக்கௌண்ட் சொல்றோம். இதெல்லாம் என்னன்னா நம்ம தேவை பொறுத்து காசு எடுத்துக்கிறோம். அதனால இதுதான் இது எல்லாமே எது கீழே வரும், டிமாண்ட் டெபாசிட் கீழே வரும். அடுத்து அதர் டெபாசிட் வித் ஆர்பிஐ, இது எல்லாமே என்னன்னா M1. அடுத்து வந்து M2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த M1 அதோட சேர்த்து சேவிங் டெபாசிட் வித் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல யாராவது வச்சிருந்தா அது M2 வரும். அடுத்து M3 அப்படின்னு பார்த்தோம்னா அந்த M1 இருக்கும், அதோட சேர்த்து டைம் டெபாசிட் வித் பேங்க். இந்த M3 தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சுவல் மணி சப்ளை வந்து மார்க்கெட்ல இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க. இது வந்து ரெம்பர் பண்ணிக்கலாம். அடுத்து M4ல M3 அதே மாதிரி ஆல் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ் எது கீழே வரும், M4. இதுல அதிகமான லிக்விடிட்டி எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா M1ல இருக்கும். அதுக்கப்புறம் M2 வரும், அதுக்கடுத்து M3 வரும், அதுக்கடுத்து M4 வரும். இப்ப என்ன சொல்லலாம், நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் என்னன்னா M2 வந்து இதெல்லாம் வரும், M1ஓட சேர்த்து போஸ்ட் ஆஃபீஸோட டெபாசிட். ஏன்னா இப்பதான் பார்த்தோம் நம்மளோட M2 அப்படின்னு பார்த்தோம்னா M1 ஆட் பண்ணி அதோட சேர்த்து வந்து போஸ்ட் ஆஃபீஸோட வந்து சேவிங் டெபாசிட்.
இது வரதுனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் சேவிங் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ்னா ஆன்சர் தான் வரும் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். அகைன் 5 year பிளான் ரிலேட்டட் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன் விச் 5 year பிளான் வாஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எக்கானமி ரிஃபார்ம் இன்ட்ரோடியூஸ்ட் இன் இந்தியா இருக்குல்ல. எக்கானமி ரிஃபார்ம்னா என்ன சொல்லுவோம், எல்பிஜி ரிஃபார்ம், அதாவது லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் எப்ப கொண்டு வரப்பட்டது? 1991 92 வந்து இந்தியன் எக்கானமில வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது. அப்ப என்ன வரும், அந்த பீரியட்ல என்ன 5 year பிளான் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா 91 92 அப்படின்னு பார்த்தா 8th 5 year பிளான். அப்ப என்ன சொல்லலாம், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அதோட சேர்த்து வந்து எல்பிஜி ரிஃபார்ம் நடக்கும். அதனால கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 8th பிளான்ல தான் இந்த கொண்டு வந்தனால கரெக்ட் ஆன்சர் வந்து 8 அண்ட் சில தான் இருக்கு ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ இன்ஸ்டிடியூஷனல் சோர்ஸ் ஆஃப் கிரெடிட் இன் இந்தியான்னு இருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் மணி லெண்டர் வந்து இன்ஸ்டிடியூஷனல் சோர்ஸ் கிடையாது. கிரெடிட்னா என்ன சொல்லுவோம், மணி சப்ளை மக்கள்கிட்ட வந்துன்னா அதிகமான மணியை கொண்டு போய் சேர்க்கிறதா கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மணி லெண்டர், கமிஷன் ஏஜென்ட், ட்ரேடர் இவங்களாம் அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. பட் என்ன பண்ண முடியும்னா கமர்ஷியல் பேங்கால வந்துன்னா மணி சப்ளை மக்கள்கிட்ட கொண்டு போய் முடியும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் ஒரு ரேட்டா. ஏன் கமர்ஷியல் பேங்க் வருது அப்படின்னா, இப்போ மணில நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து மணின்னு சொல்லுவோம். இதுல ஃபர்ஸ்ட் கரன்சி இன் சர்க்குலேஷன், இதுல ரெண்டு இது. ஒன்னு பப்ளிக் கிட்ட இருக்கிற கரன்சி வரும், இன்னும் பேங்க் கிட்ட இருக்கிற கரன்சி வரும். அடுத்து பேங்க் கிட்ட இருக்கிற வந்து டெபாசிட். இதுல ரெண்டு வரும், ஒன்னு டிமாண்ட் டெபாசிட், இன்னொன்னு டேர்ம் டெபாசிட். டிமாண்ட் டெபாசிட் என்ன, சேவிங் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட். இதே டேர்ம் மீன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டான பீரியட் இருக்கும். அப்ப ஃபிக்ஸ்ட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் சொல்லுவோம். அடுத்து ஆர்பிஐல டெபாசிட் பண்றது யாரு, பேங்க் வந்து டெபாசிட் பண்ணுவோம். அதர் டெபாசிட் ஆர்பிஐ கிட்ட இருக்கும். அடுத்து போஸ்டல் டெபாசிட், இதுல டிமாண்ட் டெபாசிட், டேர்ம் டெபாசிட், அதாவது டைம் டெபாசிட். இது எல்லாமே பேங்க் மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். இதுல பாருங்க, இதுல நிறைய இடத்துல பாருங்களேன் பேங்கோட ரோல் வந்து மேஜர் பிளே பண்ணும். அப்ப கரன்சி மணி அப்படின்னு வந்தாவே இந்தியால அதுவும் மார்க்கெட்ல வந்து யார் மேஜர் ரோல் பண்ணுவாங்கன்னா பேங்க் பண்ணுவாங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டி தான் வரும் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின், ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் வேற. இண்டஸ்ட்ரி ஆர் கிளாசிஃபைட் இன்டு டேஷ் கேட்டகரி இன் த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 3 கேட்டகரியா வந்து என்ன பிரிச்சிருப்பாங்க, ஏ, பி அண்ட் சின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். ஏன்னா 3 கேட்டகரியில வந்துன்னா 1 by 1 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஷெட்யூல் ஏ கேட்டகரி அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுல யாரு கண்ட்ரோல் இருக்குன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி கண்ட்ரோல் ஆஃப் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் வந்து என்னன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வந்து மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அடுத்து ஷெட்யூல் பி, இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பிரைவேட்டுக்கு வந்துன்னா அலோவ் பண்ணுவாங்க, பட் சம் எக்ஸ்டென்ட் மட்டும்தான். லைக் வந்து என்ன மிஷின் டூல்ஸ், ஃபெர்டிலைசர், ரோட் டிரான்ஸ்போர்ட் அலோவ் பண்ணணும். ஷெட்யூல் சில என்னன்னா கம்ப்ளீட் ஆல் அதர், இப்ப இதெல்லாம் ஷெட்யூல் ஏல ஷெட்யூல் பில இல்லையோ மிச்சம் இருக்க இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் வந்து பிரைவேட் செக்டர் வந்து ரன் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதெல்லாமே என்ன இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956 மென்ஷன் பண்ணது. இதை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இதாவது ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின், இது வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஜிடிபி டிஃப்ளேட்டர் ஈக்குவலன்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஜிடிபி டிஃப்ளேட்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு நாட்டில் இன்ஃபிளேஷன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டைமுமே வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஏன் இதை மெஷர் பண்ணா அதிகமான இன்ஃபிளேஷன் போயிருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மணியோட வந்து வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃபிளேஷன் கண்ட்ரோலாக இருக்கணும். இதுல 3 விதமா மென்ஷன் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து என்னன்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல மெஷர் பண்ணுவாங்க. ரெண்டாவது என்னன்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல மெஷர் பண்ணுவாங்க. தேர்ட் தான் என்ன வரும்னா இந்த ஜிடிபி வந்து டிஃப்ளேட்டர். இந்த ஜிடிபி டிஃப்ளேட்டருக்கு என்ன வரும்னா அதாவது நாமினல் ஜிடிபி, இப்ப என்ன ஜிடிபி இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் மேல எடுத்துட்டு கீழே என்ன சொல்லுவாங்கன்னா ரியல் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரியல் ஜிடிபி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அதாவது ஏதாவது ஒரு வருஷம் வந்து நல்லா வந்து ரெயின்ஃபால் இருக்கும், அதே மாதிரி வந்து மக்கள் கிட்ட அதிகமான காசு இருந்துச்சு, நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அப்ப வந்து ஜிடிபி வந்து நோட் பண்ணி வச்சுக்காங்க. அந்த ஜிடிபியை வச்சு எவ்ரி இயர் வந்து மேல இருக்க நாமினல் ஜிடிபி கரண்ட் இயர் வந்து கம்பேர் பண்ணிட்டே வருவாங்க. அதன் மூலம் என்ன இன்ஃபிளேஷன் ஏறி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா நாமினல் ஜிடிபி டிவைடட் பை வந்து ரியல் ஜிடிபி இன்ட் வந்து 100 வரும். அதனால ஆன்சர் வந்து டி தான் ஒரு ரைட்டா. ஸோ நான் என்ன சொன்னோம் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். இதுல ஜிடிபி டிஃப்ளேட்டர் மீன்ஸ் வந்து பிரைஸ் வந்து டிஃப்ளேட் சொல்லுவாங்க. இட்ஸ் a லெவல் ஆஃப் வந்து பிரைஸ் ஆஃப் ஆல் நியூ டொமஸ்டிக்லி ப்ரொடியூஸ்ட் ஃபைனல் குட்ஸோட சர்வீஸ் எந்த மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு மெஷர் பண்றது தான் ஜிடிபி டிஃப்ளேட்டர் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் டொமஸ்டிக் இன்கம். டொமஸ்டிக் அப்படின்னா என்ன, நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிற மட்டும் இன்கம் தான் டொமஸ்டிக் இன்கம் சொல்லுவோம். இடத்துல பார்த்தோன்னே சொல்லலாம் நான் ரெசிடென்ட் அவுட் சைட் த கண்ட்ரி, இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் வந்து கேள்வி. நாட் இன்க்ளூட் அவுட் சைடு எப்படி வந்து ஆட் ஆகும், அதனால டைரக்டா என்ன சொல்லலாம் பி தான் வந்து நாட் இன்க்ளூட் இன் வந்து டொமஸ்டிக் இன்கம். இந்த டொமஸ்டிக் இன்கம் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா டோட்டல் இன்கம் என் பை
ஆல் செக்டர் ஹவுஸ்ஹோல்டு, ஃபர்ம், கவர்மெண்ட் within the geographical boundary of a country irrespective of whether they are resident or non-resident. இதுல என்ன மீன் பண்றாங்கன்னா அவங்க இந்தியாவோட சிட்டிசனா இருந்தாலும் சரி, சிட்டிசன் இல்லாமல இருந்தாலும் சரி, இந்தியாவுக்குள்ள அவங்களால வந்து என்னன்னா இன்கம் ஏர்ன் பண்ண முடிஞ்சுன்னா அது ஜிடிபிக்குள்ள வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து என்னன்னா இந்த கேள்வி ஆஸ்கிங்க போட்டு வந்து டொமஸ்டிக் இன்கம்ல எது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் வராது, மிச்சம் மூணுமே வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். நெட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் டிப்ரிசியேஷன் கிவ்ஸ் அன் எஸ்டிமேட் ஆஃப் விச் ஒன் ஆர் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்றாங்களே. இதுல ரெண்டு வேர்டு இருக்கு. ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, இன்னொன்னு டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் என்ன சொல்லுவோம்? தேய்மானம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அப்ப டிப்ரிசியேஷன் மீன்ஸ் ஏன் இந்த இடத்துல ஆட் பண்றாங்கன்னா, இப்ப ஏதாவது ஒரு மிஷின்ஸ் வந்து என்னன்னா ஒரு கம்பெனி ஓனர் வந்து வாங்கலாம். அந்த மிஷின்ஸ் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. 10 வருஷம் தான் அந்த மிஷின் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எவ்ரி இயர் என்ன ஆகும்னா தேய்மானம் அடைஞ்சிட்டே வரும். அந்த 10 வருஷம் எண்ட்ல என்ன ஆகும்னா அந்த மிஷின் வந்து ஓடாம போயிடும். அப்ப அந்த ஓனர் என்ன பண்ணுவானா, எவ்ரி 1 இயர் வந்து இவ்வளவு டிப்ரிஷியேட் ஆகும்னு சொல்லிட்டு அத வந்து சேவ் பண்ணிட்டே வராது. அந்த சேவிங் முடியும்போது அந்த 10 வருஷம் முடியும்போது என்ன வேணும், நியூவான மிஷின் வாங்கும்போது என்ன பண்ணுவாரு, எவ்வளவு சேவ் பண்ணாரோ அத வச்சு என்ன முடியும்னா மிஷினை வந்து வாங்கிடலாம். இது என்னன்னா லோன் போடாம இருக்கிற கை காசை போட்டே வந்து மிஷினை வாங்க முடியும். இதுக்கு தான் இந்த டிப்ரிசியேஷனை வந்து கால்குலேட் பண்ணிட்டே வருவாங்க. சரி, இது வந்து ஓகே. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, சும்மா நம்ம பேச்சு வழக்குல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்பா அப்படின்னு சொல்றோம்னா என்ன மீனிங்? ஏதோ ஒரு ஃபியூச்சர் ஈவென்ட், ஏதோ ஒரு இடத்துல வந்து என்னன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளவு செலவு பண்ணணும், ஸோ அதுக்காக வந்து என்னன்னா எவ்வளவு ஆகும்னு சொல்லி ஒரு கால்குலேட் பண்றதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இந்த இடத்துல நெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெட்னா ஒண்ணும் கிடையாது, டிப்ரிசியேஷன் வந்து கழிக்க சொல்லுவாங்க. இப்ப நெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து வருதுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எதை பண்ணுவாங்க, கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து டிப்ரிசியேஷனை வந்து கழிச்சு விட்டா எது கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தா நெட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிரும். ஆனா இந்த இடத்துல என்ன மீன் பண்ணிருக்காங்க, நெட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் போட்டிருக்காங்க. அப்ப அந்த நெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னன்னா இந்த சைடு இருக்கு, என்ன சார் இந்த சைடு பிளஸ் வந்து டிப்ரிசியேஷன் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும், கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் வந்து சி தான் வரும். ரைட்டா? ஸோ நான் என்ன சொன்னனோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்லணும், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த நியூ கேபிட்டல் குட்ஸ். இடத்துல கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னா ரெண்டு இருக்கு. ஒன்னு பிக்ஸ்டு அசட்டா இருக்கலாம், ஆர் வந்து இன்வென்ட்ரி. பிக்ஸ்டு அசட் மீன்ஸ் இந்த மிஷின் வாங்குறது, எக்யூப்மெண்ட் வாங்குறது, இதெல்லாம் வந்து பிக்ஸ்டு. இன்வென்ட்ரி மீன்ஸ் என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த மிஷினால உருவான வந்து ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து விற்கல அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நியூ ப்ராடக்ட் என்ன பண்ண முடியாதுன்னா இப்ப விற்க முடியாது, இதை மாடிஃபை பண்ணணும். அப்ப மாடிஃபை பண்றதுக்கு என்னன்னா கண்டிப்பா காசு வேணும்ல, அதை என்ன சொல்லுவாங்கன்னா இன்வென்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதை ரெண்டையும் பண்றதுக்கு தான் தேவைப்படுற எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் என்ன சொல்லலாம்னா டிப்ரிசியேஷன், அதாவது நெட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் வந்து டிப்ரிசியேஷன் சொல்லலாம். இது எதை கொடுக்கணும், கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கொடுக்கும். இதோட அடிஷனலா என்னன்னா நம்ம ஆப்ஷன்ல பர்சனல் இன்கம் அப்படின்றது ஏன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி தட் இண்டிவிஜுவல் ஆர் ஹவுஸ் ஹோல்ட் ரிசீவ் இன் கிவன் பீரியட் ஆஃப் டைம். இதுல என்ன சொல்லுவாங்கன்னா பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு ஒன்று மீன் பண்றாங்கன்னா, அதாவது யாராவது பொறுத்தவங்க அவங்களோட இன்கம்ல டாக்ஸ் பே பண்றாங்க அப்படின்னா அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ஃபைனலா அவங்க கையில எவ்வளவு நிக்குதோ அதுதான் பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் சொல்லுவோம். இதை நீங்க ரொம்ப பண்ணிக்கலாம். அடுத்து ஜிடிபி, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஜிடிபி என்னன்னு சொல்லிட்டு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ரொம்ப ஃபேக்சுவல் பிளஸ் வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின். பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இஸ் ஃபார் இந்தியன் சிட்டிசன் இந்த ஏஜ் குரூப் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஸ்கீம் எது ரிலேட்டடா பேசும் அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்கறத பத்தி பேசும். இப்ப லைஃப் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம் வந்து அதுக்கான ஏஜ் வந்து ஃபேக்டர் வச்சிருப்பாங்க. அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 18ல இருந்து 50 வயசு உள்ளவங்களுக்கு என்னன்னா டு ப்ரொவைட் அஃபோர்டபுள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து என்னன்னா கொடுக்குற ஒரு ஸ்கீம். இது எப்ப கிரியேட் பண்ணா 2015 கிரியேட் பண்ணது. இது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் 18ல இருந்து 50 ஆன்சர் பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி ரெஃபர் டு இன் த எஸ்டிமேஷன் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்றாங்களே. பாவர்ட்டியோட எஸ்டிமேஷன் நிறைய கால்குலேட் பண்ணுவாங்க. இதுல பர்டிகுலர் என்ன மந்த்லி பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன பாவர்ட்டியோட எஸ்டிமேஷனா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மந்த்லி பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு டோட்டல் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் டிவைட் பை டோட்டல் பாப்புலேஷன். அதாவது நம்ம கண்ட்ரில எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்றாங்களோ அதை டிவைட் பை பாப்புலேஷன் பண்ணா ஒரு பர்சனுக்கு வந்து என்ன எவ்வளவு மந்த்லி வந்து என்ன எக்ஸ்பெண்டிச்சர் செலவாகும் தெரியும். அதன் மூலம் என்ன சொல்லலாம், பாவர்ட்டியோட வந்து அந்த எஸ்டிமேஷன்ஸ் இந்த அளவுக்கு செலவு பண்ணணும், இந்த அளவுக்கு காசு இல்லாதவங்கள பாவர்ட்டியில இருக்காங்கன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ற ஒரு டேர்மா இருக்கும். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் மந்த்லி பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் தான் யூஸ் பண்றாங்க. அதனால ஆன்சர் டி தான் வரும். இதோட சிஜிஎல் 2023 கேட்ட எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்துடும். இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்டாங்கன்னா டெஃபினட்டா கிடையாது, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் நம்ம என்னன்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷனால ஒரு 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது டெஃபினட்டா வந்து அப்கமிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட வந்து கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.